Another Dharma Sangadam question. It's all not my questions, sir. No. Middle class யாரோ ஒருத்தர் டிஃபைன் பண்ணுங்க எனக்கு. எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கா மிடில் கிளாஸ்? நானும் ஒருத்தி தான், நீங்களும் ஒருத்தர் தான், அவரும் ஒருத்தர் தான், அவரும் ஒருத்தர் தான். இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்கும். But please define. When money is being given to farmers directly into their account, அவன் மிடில் கிளாஸ் இல்லையா? When I have not imposed 1 paisa tax on anybody else, middle class affect பண்ணலையாது. When 6 வருஷம் வரைக்கும் உங்களுடைய tax assessment documents income tax அதிகாரிகள் வந்து பார்க்கலாம், question பண்ணலாம், உங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம், அதை ஒரேடியாக கட் பண்ணி 3 வருஷத்தை தாண்டி வராத பக்கத்துலன்னு சொல்லிருக்கிறது மிடில் கிளாஸ் இல்லையா? நீங்க அஃபோர்டபுள் ஹவுஸ் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அஃபோர்டபுள்னா என்ன? அது மிடில் கிளாஸ் வாங்காதா? மிடில் கிளாஸ் என்ன 2 கோடிக்கு வீடு வாங்குறேடா? 45 லட்சத்துக்கு வீடு வாங்குறவா மிடில் கிளாஸ் இல்லையா? we've given them ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்லேயும் ஆட் பண்ணிருக்கோம், டேக்ஸ் கன்செஷனும் கொடுத்துருக்கோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேங்க்குக்கு போனால் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனும் கொடுக்குறோம். மிடில் கிளாஸ் இல்லையா? பிஸ்னஸ் எம்எஸ்எம்இ பண்ணுறவா மிடில் கிளாஸ் இல்லையா? எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி மூலமாக உன்னுடைய அம்மா கிட்டேருந்து பைசா வாங்காமல், அப்பா கிட்டேருந்து லேண்டை வாங்காமல், பொண்டாட்டிகிட்டேருந்து நகையை வாங்காமல், அடிஷ்னல் செக்யூரிட்டி கொடுக்காம உன் தொழிலை நடத்துக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோங்கிறோம். அது மிடில் கிளாஸ் இல்லையா? நீ பிஸ்னஸ் ஆல்ரெடி நொடிச்சு போயிருக்கு, நான் என்பி ஆகிட போகிற நிலைமையில் இருக்கேன், அதனால் எனக்கு பேங்க் உங்களுக்கு கன்சிடரேஷன் எமர்ஜென்சி கிரெடிட்டில் இன்க்ளூட் பண்ண மாட்டா அப்படின்னு சொன்னால், சரி இந்த உனக்கு கடன் வாங்கிக்கோ சபார்டினேட் டெட்டா, நீ உன் பிஸ்னஸில் நீ ப்ரொமோட்டர்ன்ற பேரில் அந்த பணத்தை கொண்டு போய் போட்டு உன்னோட பிஸ்னஸோட எக்விட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி பேங்க் உனக்கு லோன் கொடுக்கும் அப்படின்னு அங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அது மிடில் கிளாஸ் இல்லையா? நான் இப்படி லிஸ்ட்டு சொல்லலாம். எனக்கு அதனால யார் மிடில் கிளாஸ்ன்றது ஒருத்தவங்க சொன்னேன்னா ஐ கேன் எக்ஸ்பேண்ட் ஆன் இட். I think we have to define middle class now. நீங்க டிஃபைன் பண்ணுங்க. Because if I define it, you will say that's not middle class. So define it and tell me. Okay, madam. There are 5 slab rates now in GST. And yesterday we got a news that you are trying to rationalize the 15% and 18% slab. There's a question whether will there be any further rationalization as to being just 2 slab rates, necessities, luxuries. இந்த 15 to 18%, 18 to 15% நேத்தி வந்த நியூஸ் எங்கிருந்து வந்தது எனக்கு தெரியாது. நான் அதை பற்றி ஒன்று டிஸ்கஸ் பண்ணல. பட் எஸ், ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் நடக்கணும். 2 விதத்தில் அது யோசிக்கணும் நம்ம. ஒன்று, இவ்வளோ ஸ்லாப்ஸ் வேணுமா? 2, ரெவென்யூ நியூட்ரல்னு சொல்லி அப்போ நம்ம ஒரு ஜிஎஸ்டி லான்ச் பண்ண போது இருந்த ரேட் ஒன்று, இன்னைக்கு நிறைய ஐட்டம்ஸில் ரேட்டு கண்டபடிக்கு மாற்றிருக்கா. யார் தப்பும் இல்லை. சம் செக்ஷன் வாண்ட்ஸ் இட், some other section doesn't want it, some state want it, some other state don't want it. அப்படி பண்ண ரிடக்ஷனில் we've ended up with an inversion problem. Raw material is being taxed higher than the finished goods. அதனால ரீஃபண்ட் போயின்னு இருக்கு, which is right, you have to give refund. But I was astonished to see on several items, அந்த HSN கோடு ஒன்று இருக்கும், ஒவ்வொரு ஐட்டமுக்கு கொடுக்கக்கூடிய கோடு. ஒன்றும் பார்த்தா in some items I am giving more refund than getting tax. How is that? How can I justify that? நான் போய் அங்கே பார்லிமெண்ட்டில் ஆன்சர் பண்ணும்போது ஒரு எம்பி கேட்டு, அம்மா நீ டேக்ஸ் போடுற, அதுலேருந்து வருமானம் வரும்னு நினைக்கிறேன், நீங்கள் டேக்ஸை போடுறது எப்படி இருக்குன்னா நீங்கள் கொடுக்கறதுக்கு போடுற மாதிரி இருக்கே தவிர வருமானத்துக்கோசம் கொடுக்குற மாதிரி இல்லைன்னு நான் நின்று பதில் சொல்ல முடியாது. சிஏஜி அடுத்தபடியாக பேராகிராஃபாக வரும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படி. ஸோ தெர் இஸ் அ நீட் ஃபார் த ஜிஎஸ்டி கவுன்சில் கொஞ்சம் கூல் ஹெட்டடாக யோசிக்கணும். ஆர் யூ டூயிங் த ஜிஎஸ்டி இட் செல்ஃப் அ ஹார்ம் by unthinking rate changes? இது மேலே எக்ஸசைஸ் நடக்கணும். ஸோ ரேஷனலைசேஷன் ஒன்று, ஸோ தட் end consumer doesn't have too many slabs. ரெண்டாவது inversion correction. Thank you, man. Can I take 1 or 2 more questions? I understand you have a flight to catch. There is a question from a lot of
youngsters who are having startups. And I have a question, one from Mr. Arjun Natarajan. He says he's a startup. He's the only person in India who has a facility for car park solutions. But whenever he applies for a government tender or something, they are not accepting, saying you're not pre-qualified. So government encourage பண்றோம், lot of startups லாம் வாங்குவோம், youngsters லாம் வாங்குவோம். But then government departmently when they go for this tenders, they are not pre-qualified. உங்களுக்கு experience இல்ல. So he says I have to come to a bigger name or bigger brand. How can this be solved? Therefore we have a equal level. இது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இதில் நிறைய திங்கிங் கவர்மெண்ட் பண்ணிட்டு we've already issued the orders. Now typical ஆர்டர் பாட்டுக்கு இருக்குது, நாங்கள் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோம். Order came from one ministry, the rest of them are not. Oh, they are, I would like to believe that they're blissfully unaware of it. But definitely, the intent of the government is not that. We have very clearly said startups ku prerequisite vandam. And up to 200 crore tender la startup natural vandunirukano. We don't want anybody to be quoting for people from abroad or anything. India kulla irukra apply pannungo, startup definite apply pannungo. எனக்கு உங்களுக்கு ப்ரீ குவாலிஃபிகேஷன் நெசசிட்டி இருக்காது. பட் இஃப் ஸ்டில் சச் திங்ஸ் ஆர் கமிங் டு பி ஹர்ட், ஐ வுட் ஆனஸ்ட்லி வாண்ட் யூ டு இம்மீடியட்லி சென்ட் இட் டு மீ சேயிங் இங்கே எப்படி நடக்கிறதுன்னு என்ன சொல்கிறேன். ஓகே, ஐ வில் டேக் இட் அப். Arjun, you are hearing that? Okay, thank you. Wherever Arjun is. Question கொடுத்துட்டு போயாச்சு. Oh, okay, fine. Send it to me. Former President of Southern India. Doctor, sorry to trespass. Ma'am, we discussed this at length yesterday along with Zoho also. We found later on a little bit of rationality and in deep diving we discovered it is not the intention. There is a gap between intent and delivery only because government, some agencies follow this cut-paste method for tendering. I know Arjun well, we partner him across some projects. I don't know if he is here. Yeah, he is there. Yeah. This is what is happening. When a tender is being floated, governments tend to cut paste from a previous tender. They don't revisit the pre-qualification requirements. I think it's work in progress. In fact, as I told you, RailTel, after we raised with Mr. Goyal, cancelled it. So it is happening, but the gap between intent and delivery is at the operating level. It is not, the intent is not what is concerning. One last question, madam, before we say goodbye. What is your advice for women entrepreneurs to take up leadership both in industry or in public life? Don't clap too quickly. My answer may not please you. The same advice as I would give any men. Nothing different for women. The same advice, if I can give an advice at all, because I know it's very difficult in the ground. It's all right for me to say something. In the ground, actually, it's so different. But I don't think there is any differential approach you need. You will find it a lot easier to go along with the stream than to say it should be different for me. I've always found that differentiation itself underqualifies you, if I can use that word. Just go along with it. You probably are much better than the rest. And you can just stand up and look them into the eyes and say, "Vaa, appa pese." So no different advice for a man or a woman. I think one thing is definitely an advice for everybody. You can't have a better set of opportunities as it is now. You can't have a better set of understanding government, both at the center and the states, because states are also feeling the, heat of having to come out and do something. You can't have a better set of people in India than we have now, which has a blend of people who've been abroad, seen everything out there. They feel it is possible to make big difference in India. You can't have it better than this. I remember the days I've come back from the UK. Miles away we are today. ஒரு 30 வருஷத்துல எத்தனை மாறி எடுத்து இந்த நாடு. இங்கே உட்காந்து நான் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன், பிகாஸ் ஐம் சேயிங் இட் இன் தமிழ். யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணால் பண்ணிக்கிட்டோம்.
நம்ம என்ன இந்த நாடு இப்படி இருக்கே அப்படின்னு அந்த வைனிங் அண்ட் விஞ்சிங்கை விட்டாலே நம்ம முன்னுக்கு போயிடுவோம். கரப்ஷன்னா கரப்ஷன், ஊழல்னா ஊழல், இப்படியே இருந்தா எப்படிப்பா அப்படின்னா நீ சொல்லாத, நீ பாட்டுக்கு போ. யூ கீப் மூவிங் ஃபார்வர்ட். இந்த இவோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிட்ட என்ன வேணா பேசலாம். இல்லை, நான் தைரியமா சொல்றேன், 2 வருஷம் இங்க இருந்துட்டு சொல்றேன், தர்ம அடி அடிச்சா என்ன, இவன் அடி ஃபைனான்ஸ் மினிஸ்டர். நான் ஐம் நாட் சேயிங் ஐம் கிரேட், ஐம் நாட் சேயிங் ஐவ் அச்சீவ்ட் இட் ஆல். எல்லாரும் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம் டு டூ அவர் பெஸ்ட். அதனால நீங்களும் உங்க முயற்சி பண்ணுங்க. அடிக்கிறவளை பார்த்து டோன்ட் ஃபீல் பேட். உங்ககிட்ட பொட்டென்ஷியல் இருந்து நீங்க பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்கிறனால தான் அடிக்கிறோம். So that principle is for the women entrepreneurs. நீ என்ன பண்ணிட முடியும்? சரி போட்டோம், somebody at home is able to give you money to do your business, nothing doing. பையனுக்கு கொடுத்தா அது தப்பு இல்லை, பொண்ணு கொடுத்தா அது தப்பு. ஸோ நீங்கள் அதெல்லாம் அந்த பேக்கேஜ் எடுத்துருங்க மண்டையிலேருந்து. பண்ணின்னு போட்டோம், பட் யூ ப்ரூவ் இட். அண்ட் ஆக்சுவலி இட்ஸ் ஈஸியர் டு கோ வித் த ஃப்ளோ தென் ஆஸ்க் ஃபார் அ carve out and have a canal. யூனோ, நதி போகிறதோடு போகும்போது அது பிரமாதமாக பெருசாக போயின்னு இருக்கும். ஒரு சின்ன எனக்கோசம் நான் பிகாஸ் ஐம் அ ஸ்மால் டைம் ஒரு ஐம் அ உமன் அப்படின்னு ஒரு கெனால் அங்கே டிக் பண்ணி விடுங்கோ. இப்போ நம்ம கங்கா ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஹரித்வார் போகிறோம், அங்கே ஒரு கெனால் இப்படி போட்டு வச்சுருந்தா அது இல்லை நம்மளுக்கு கங்கை, இதுதான் பிரவாகத்தில் இருக்கிறது தான் கங்கை, நான் அங்கே தான் போய் குளிப்பேன். நம்ம போகிறோமா இல்லையா? ஐ டோன்ட் நோ இஃப் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தேர் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஆல். எஸ், அதுதான் அந்த பிரவாகத்தில் நம்ம இருந்தால் தான் நம்ம பண்ணுறது கண்ணில் போடுமே தவிர கெனாலில் போய் குடிச்சா என்ன பிரயோஜனம்? ப்ளீஸ் பி தேர்.